யூடியூபர் கிருஷ்ணா உட்பட 4 பேருக்கு மல்லாகம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற காணொலிகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். யூடியூபர் கிருஷ்ணா உட்பட 4 பேருக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த செய்தி சற்று முன்னர் வெளியாக இருக்கின்றது. அனைவருக்கும் தெரியும், நேற்று முன்தினமும் பரபரப்பாக பேசப்பட்ட விடயம், அதாவது கடந்த 2 நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்ட விடயம் கிருஷ்ணா தொடர்பான விடயம்தான். கிருஷ்ணா 5 மாதங்களுக்கு முன்பாக ஒரு காணொலி ஒன்றினை பண்டகரிப்பில் இருக்கின்ற வீடொன்றில் சென்று பதிவிட்டிருந்தார். அப்போது ஒரு மாணவி அந்த காணொலிக்கு வரவில்லை என்று கூறிய போது, இவ என்ன பெரிய ஐஸ்வர்யா ராயா, ஆரையும் காதலிக்கின்றாவா என்பது போல பல வார்த்தை பிரயோகங்களை அவர் பயன்படுத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அது தற்பொழுது வைரலாகி வந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அவர் மீண்டும் நேற்றைய தினம் பண்டகரிப்பு பகுதிக்கு, அதாவது குறித்த மாணவியின் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். சமரசம் பேசுவதற்காக சென்ற வேளை அங்கிருந்த இளைஞர்களால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அவர் இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் இளவாலை போலீசார் கிருஷ்ணா உள்ளிட்டவர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் அவர் போலீஸ் நிலையத்தில் இருக்கின்ற சிறைக்கூடத்திலே வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் கிருஷ்ணா உள்ளிட்ட 4 மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக மல்லாகம் நீதிமன்றம் அவர்கள் 4 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த செய்தி சற்று முன்னர் வெளியாக இருக்கின்றது. அதை தவிர கிருஷ்ணா தொடர்பாக இன்னும் பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதாவது கிருஷ்ணாவின் ஆதரவாளர்கள் என்று சொல்லுகின்ற பல புலம்பெயர் நபர்கள் இங்கு இருக்கின்றவர்களை மிரட்டி வருகின்றார்கள். உதாரணமாக ஜெயின் ரோஸ் எனப்படுகின்ற சமூக வலைத்தளத்தில் செயற்படுகின்ற ஒருவரை மிரட்டியிருந்தார்கள். அது தொடர்பாக அவரே தனது சமூக வலைத்தளத்தில் தகவலை வெளியிட்டிருந்தார். அதை தவிர கிரிசாந்த் எனப்படுகின்ற ஒரு யூடியூபர், அவர் பிரபலமான ஒரு தமிழ் தொலைக்காட்சியிலே செய்தி வாசிப்பாளராக இருந்தார். இவ்வாறான ஒருவரை விரட்டியிருந்தார்கள். அது தொடர்பான செய்திகளும் வெளியாக இருந்தது. ஆகவே இவ்வாறு புலம்பெயர் உறவுகள், அதாவது அவருக்கு ஆதரவான உறவுகள் செய்து வருகின்றார்கள். இதனால் கிருஷ்ணாவுக்கு தான் இன்னுமே பாதிப்பு அதிகமாக போகின்றது என்பதை புலம்பெயர் உறவுகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை தவிர இந்த மிரட்டுகின்ற கலாச்சாரத்தை யாருமே கையில் எடுக்கக்கூடாது. அடுத்தவர்களை கருத்து ரீதியாக பேச வேண்டிய ஒரு நிலையில் தான் இங்கு சமூகம் இருக்க வேண்டும். அதனை தாண்டி நீங்கள் மற்றவர்களை மிரட்டலாம் என்று யாருமே நினைக்க முடியாது. அதே போலதான் கிருஷ்ணா பல பேரை கடந்த காலங்களில் மிரட்டி இருந்தார். அது தொடர்பான ஆடியோவும் வெளியாக இருந்தது. தானா கிருஷ்ணா எனப்படுகின்ற சமூக ஆர்வலரை அவர் மிரட்டி இருந்ததாக அவரே ஆடியோ வெளியிட்டிருந்தார். ஆகவே இவ்வாறு பலரை கிருஷ்ணா மிரட்டியிருந்தார். ஆனால் இன்று என்ன நடந்தது? அனைவரையும் மிரட்டி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு விடயத்தை செய்து விட்டார்கள். இன்று கிருஷ்ணா சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே புலம்பெயர் உறவுகள் இனியாவது தொடர்பாக விளங்கிக் கொள்ளுங்கள். உதவி திட்டத்தை வழங்குகின்ற போது விளங்கிக் கொள்ளுங்கள். அதை அவர்களுக்கு ஆதரவாக மற்றவர்களை மிரட்டுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அதனால் நீங்களும் இலங்கை வர முடியாத சூழல் உருவாகும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.